நெல்லை மாவட்டத்தில் கொட்டப்பட்ட கேரள மருத்துவ கழிவுகளை அகற்றும் பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது. அம்மாநிலத்திலிருந்து வந்திருக்கும் அதிகாரிகளோடு தமிழக அதிகாரிகளும் ஒருங்கிணைந்து இந்த பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். நெல்லை மாவட்டத்தில் கேரளத்தின் மருத்துவ கழிவுகள் கொட்டப்படுவது தொடர்பாக தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் தாமாக முன்வந்து விசாரித்தது. அப்போது தமிழ்நாட்டில் கொட்டப்பட்ட உயிரி மருத்துவ கழிவுகளை அகற்றுவதற்கான செலவை கேரள அரசை ஏற்க உத்தரவிட வேண்டுமென தமிழ்நாடு அரசு சார்பில் வலியுறுத்தப்பட்டது. இதனை ஏற்று நெல்லை மாவட்டத்தில் கொட்டப்பட்ட மருத்துவ கழிவுகளை கேரளாவுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்றும் இந்த பணியை கேரள அரசே பொறுப்பேற்று 3 நாட்களில் முடிக்க வேண்டும் என்றும் தீர்ப்பாயம் கெடு விதித்தது. இதனையடுத்து திருவனந்தபுரம் சார் ஆட்சியர் சாட்சி தலைமையில் 20 பேர் கொண்ட அதிகாரிகள் குழு 16 லாரிகளுடன் வந்து மருத்துவ கழிவுகளை அகற்றி வருகின்றனர். இன்று மாலைக்குள் கழிவுகள் கேரளா கொண்டு செல்லப்படும் என்றும் கேரள அதிகாரிகள் தெரிவித்தனர். 16 trucks have come here, not in this location. So there are 6 different locations. Total of 16 trucks have come, and we have decided as per the plan, like 6 trucks are here in this Konda Nagaram location. Okay. From here, which route to reach Kerala? The route, we will, as per the plan, it will go to Thiruvananthapuram or it will go to the designated location at Kerala. We will update you soon. மாவட்ட நிர்வாகம் சார்பில் சேரன் மகாதேவி சார் ஆட்சியர் அர்பித் ஜெயின் தலைமையிலான தமிழக அதிகாரிகளும் கேரள அதிகாரிகளோடு பணியை ஒருங்கிணைந்து மேற்கொண்டு வருகின்றனர். மருத்துவ கழிவுகள் அகற்றப்பட்டதும் அந்த இடத்தில் கிருமி நாசினி தெளித்து தூய்மைப்படுத்தப்படும் பணியில் தமிழக பொது சுகாதாரத்துறை அதிகாரிகள் ஈடுபட்டனர். பொது சுகாதாரத்துறையிலேருந்து வந்திருக்கோம். இந்த மருத்துவ கழிவு மற்ற கழிவுகளை அப்புறப்படுத்தினதுக்கப்புறம் இந்த இடத்த கிருமி நீக்கம் செய்ததுக்காக வந்திருக்கோம். ஆமாம், ஒரு மருத்துவ அலுவலர் 1, அதுக்கப்புறம் வட்டார சுகாதார மேற்பார்வையாளர் 1, சுகாதார ஆய்வாளர் 2 பேர், அதுக்கப்புறம் தினக்கூலி பணியாளர்கள் ஒரு 8 பேர், அதுக்கப்புறம் ஸ்டாஃப் நர்ஸ் ஒரு ஆள், துணை செவிலியர் ஒரு ஆள், அதுக்கப்புறம் எங்கள்கிட்ட ஃபர்ஸ்ட் எய்டு எக்யூப்மெண்ட்ஸும் இருக்குது. சுத்தமல்லி, கல்லூர் பகுதிகளில் கொட்டப்பட்ட மருத்துவ கழிவுகள் அகற்றப்பட்டு லாரிகளில் ஏற்றப்பட்டது. தொடர்ந்து மற்ற 4 இடங்களிலும் மருத்துவ கழிவுகளை அகற்றும் பணி நடைபெற்று வருகிறது. மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்ட விவகாரத்தில் நெல்லை மாவட்டத்தில் மட்டும் 6 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இது தொடர்பாக நெல்லை சுத்தமல்லியைச் சேர்ந்த மனோகர், மாயாண்டி, சேலம் ஓமநல்லூரைச் சேர்ந்த செல்லதுரை, கேரள மேலாண்மை அலுவலர் நிதிஷ் ஜார்ஜ் ஆகியோரை கைது செய்திருக்கும் போலீசார் மேலும் சிலரை தேடி வருகின்றனர். காவல்துறை துரிதமாக செயல்பட்டு நேற்று ஒரு 3 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. கடுமையான நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக எடுக்கப்படும். 16 வண்டிகள் இப்போதைக்கு தேவைப்பட்ட எத்தனை வண்டி வேணாலும் நம்ம எடுத்து இந்த கழிவுகளை முழுமையாக அகற்றணும். இப்போ கன்னியாகுமரியில் ஒரு 16 செக் போஸ்ட் இருக்குது, தென்காசியில் 2 செக் போஸ்ட் இருக்குது. அங்கே கூடுதல் பாதுகாப்புகள் ஏற்பாடுகள் ஒருங்கிணைந்து, அதே மாதிரி கேரளா சைட்லையும் கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்படுறதுக்கு அரசிலிருந்து பல்வேறு அறிவுரைகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. தொடர்ச்சியாக இப்போ இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் என்ஜிடியில் சொல்லும்போது அவர்களும் பல்வேறு அறிவுரைகளை வழங்குவார்கள். அதன் அடிப்படையில் தொடர் நடவடிக்கைகள் எடுக்கப்படும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.